பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு அடுத்த வருஷம் துவங்க போது. இப்போ நமக்கு ஒரு 20 நாள், 18 நாள், 15 நாள், ஒரு 2 வாரம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே அடுத்த வருஷம் நமக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு நம்மளுடைய லைஃப்லயும் சில காரியங்கள் வந்து சரி செய்யணும். அது முக்கியமா எப்படி டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப செலிப்ரேஷனா நம்ம வந்து இது பண்றோமோ, ஒரு சில ஆயத்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். ஒரு 5 காரியங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். பொதுவாவே எங்களுடைய லைஃப் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம செலிப்ரேஷன்ல நம்ம அப்படியே ஒரு பகுதி போறோமோ, டிசம்பர்ல வந்து ஒரு ப்ரிப்பரேஷனும் நம்ம போயிடணும். ஒரு பக்கம் கொண்டாட்டம் இருந்தாலும், ஒரு பக்கம் ஆயத்தமும் நம்ம இருக்கணும். சீசன் ஆஃப் ஜாய் உண்மையாலுமே கரெக்ட் தான். இது சீசன் ஆஃப் ஜாய் தான். ஏன்னா அந்த 25க்கு அப்புறம் இருக்க அந்த ஒரு 7 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து நெக்ஸ்ட் இயர்க்குள்ள டிசம்பர் 25க்கு அப்புறம் டிசம்பர் 25க்கு அப்புறம் இல்ல இது பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஒரு ப்ரிப்பரேஷனோட நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம போகக்கூடிய ஒரு இதுதான். சோ இது இந்த மாசமே நம்ம ரெண்டையுமே பண்ணணும். இதையும் நம்ம வந்து இது பண்ண வேண்டாம் நம்ம சொல்ல வரல. ஆனா 2 காரியமே நம்ம கரெக்டா பண்ணிக்கணும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. பிரேயர் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதை நம்ம கண்டிப்பா நம்ம திருத்தியே தான் ஆகணும். மத்தேயு நம்ம 26:41 படிக்கிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமும் பலவீனம். ஆண்டவரே சொல்லிட்டார். நமக்கு ஒரு பிரச்சனை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. இந்த வருஷத்திலே கூட ஒருவேளை நீங்க பிரேயரே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிறைய பிரச்சனை உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இது மெயின் காரணம் நிறைய பிரச்சனை, சோதனை உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. எனக்கு சோதனையே சோதனை தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஜெப குறைவு தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கை 2025ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஜெப நிறைவு வந்து நமக்கு இருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்றதான ஒரு இது. எப்போ நமக்கு வந்து அந்த நைட்டு தூக்கத்துல கூட ஒரு சொன்னார், நம்ம எந்திரிக்கும் போது கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி, இந்த நாளுக்கா நன்றி, அந்த ஜெப வந்து ஓடிட்டே இருக்கணும். அதை எப்படி நம்ம பிரீத் பண்ற மாதிரி நம்ம வந்து பிரீத் பண்றது ரொம்ப எஃபோர்ட்டே நம்ம போட மாட்டோம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம அதை பிரீத் பண்ணி மூச்சுறது வந்து நம்ம பழகிட்டோம். நடக்கிறது பாருங்களேன், யாருக்குமே கான்சியஸே இருக்காது. நம்ம வாட் நடந்துட்டு இருப்போம். உட்காருது, எந்திக்கிறது, பழுவு, இதெல்லாம் நமக்கு கான்சியஸே இருக்காது. நம்ம வாட் பண்ணுவோம். இந்த அளவுக்கு நம்ம ஜெபத்தை கொண்டு வந்துடணும். ஒரு அமைதியா ஏதோ ஒரு இடத்துல போறோம், டிராவல் பண்றோம், ஏதோ ஒரு எம்டி நேரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மனசுலயே பேசுங்க, சத்தமா பேசணும்னு மனசுலயே பேசுங்க. ஓகே ஆண்டவரே, இந்தந்த விஷயங்கள் ஓகே நன்றி, நிறைய நன்றி சொல்லுங்க. இந்தந்த விஷயங்கள் ஓகே ஓகே இப்படி இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லைன்னா நிறைய நீங்க அபிஷேகம் பட்டவங்கன்னா அந்த அபிஷேகத்துல அந்த அந்நிய பாஷையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க அப்படியே இது பண்ணுங்க. அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இதுதான் நம்மளுடைய ஜெபம். விழித்திருந்து ஜெபம் பண்றதுன்னா 24 மணி நேரம் இப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணாங்க, அது சொல்ல வரல. நல்லா அலாட்டா எப்பயுமே உங்க இருதயத்துல வந்து நீங்க வந்து பிரேயர்லயே இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது யாருமே உங்களோட டிஸ்டர்பே இல்லாம பக்கத்துல உட்காந்து இது இல்லாம இருக்கும்போது, இல்லைன்னா தேவையில்லாத காரியங்கள் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா நீங்க உங்க மைண்ட இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை வந்து நீங்க இந்த வருஷம் நீங்க இந்த தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்களையும் திருத்துங்க. அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா வேணும்னாலும் இதை நம்ம திருத்தி தான் ஆகணும். அடுத்த 2வது ஒரு காரியம் பார்க்கலாம். இது வந்து அநேகர் சொல்லும் போது எனக்கு இப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனா வந்து இது வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஜெபிக்காதன் மூலமா நமக்கு சோதனைகள் வருதுன்னு. இப்ப பாருங்க வேதனைகள் எப்படி வருதுன்னு பாருங்க. சிலர் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஆசை தான் வருது. ஓகே, பணம் நிறைய சம்பாதிச்சா நல்லா இருக்கும், நமக்கு நிறைய பணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசைகள் வருது நமக்கு. அந்த ஆசையோட நின்றுட்டா அந்த அந்த ஆசை வந்து அடுத்த லெவல் நின்றுட்டான்னு இல்லை, அந்த ஆசையவே நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடும். ஏன்னா அதுவே பண ஆசையே நமக்கு வந்து எல்லா தீமைக்கும் வேறு. அதுதான் வேறு. கீழே எப்படி ஒரு மரத்துக்கு வந்து வேர் கண்டிப்பா இருக்குமோ அதே மாதிரி அதுதான் வேறா இருக்கு. ஆனாலும் அடுத்த ஸ்டெப்பு அந்த ஆசை வந்து அடுத்த ஸ்டெப்பு போகும்போதுதான் இச்சையா மாறுது. சில பேர் அதுலயே ஓவர் கம் பண்ணிடுறாங்க போல. அதனாலதான் அந்த அடுத்த லைன் வந்து எப்படி ஆரம்பினா, சிலர் அதை இச்சித்து, அதாவது நம்ம திருப்பி நம்ம அந்த மரம் வளரட்டும் தண்ணி ஊத்தி அப்படி வளர்க்குற மாதிரி அந்த வேரோடய புடுங்கி போட்டீங்கன்னா அந்த பண ஆசை அதோட முடிஞ்சு. நம்ம இச்சிக்கும் போதுதான் என்ன ஆகுதுன்னா விசுவாசத்தை விட்டு வலுவுறாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி நம்மளே வேதனை 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 வேதனைப்படுத்திட்டு நம்ம கையில இப்ப நானே என் கையில ஒரு கத்தி வச்சு நானே இப்படி குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இதுதான் பண ஆசை வந்து பெருகும் போது இதுதான் நம்மளுடைய இது.
ஒரு லெவல் ஆண்டவர் இந்த 2024 ஆசீர்வச்சிட்டாரா, நன்றி ஆண்டவரே. எனக்கு இப்ப இருக்க நிலைமைக்கு நன்றி. இந்த வருஷம் நீங்க எனக்கு செஞ்சதுக்கு நன்றி. அடுத்த வருஷம் எப்படி என்னை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நம்ம ஏற்கனவே 2, 3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம். என் படியை எனக்கு அளந்து தாங்க. 2025ல அப்பா நான் இப்படி போவேன், அப்படி போவேன், இப்படி போவேன், இப்படியே பயங்கர கால்குலேஷன் போட்டு வைக்காம, என்னுடைய படியை எனக்கு அளந்து தாங்க ஆண்டவரே. ஒரே லைன் முடிஞ்சுச்சு. அதை நம்ம சொல்லிட்டோம்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சுச்சு. அதை விட்டுட்டு நம்மளா ஓவர் பிளான் அது பண்ணி இது பண்ணி இது பண்ணீங்கன்னா நம்மளே வேதனைப்படுத்தி குத்தி கொண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இருந்தே உட்காந்து அடுத்த வருஷம் டிசம்பர்ல நான் வந்து பண தேவையை நான் எப்படி சந்திக்க போறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நடத்துவார். இம்மட்டும் நடத்தின தெய்வம் அப்பயும் நடத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி நாளைக்காவே நம்மளை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுது. சில பேர் அப்படி ஒரு வருஷத்துடைய பிளானே உட்கார்ந்து போட்டுருவாங்க. அடுத்த இடமே கண்டிப்பா கணக்கு போடணும். செல்லும் செலவை கணக்கு பார்க்காது இருப்பானோன்னு இருக்கு ஒருத்தவன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி. அதுவும் பண்ணணும். அதுக்காக வேதனைப்பட்டு குத்தி 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 ஐயோ அந்த ஆசை நம்ம அதை நிறைவேற்றுமே இதை நிறைவேற்றுமேன்னு நம்ம வந்து பண ஆசையிலே இருந்தோம்னு வைங்களேன், அடுத்த வருஷம் பிளெஸிங்கா இருக்க முடியாது. அதனால இந்த வருஷமே இந்த இதை அப்படியே வேரோட புடிங்கி எடுத்து போட்டுருங்க. ஆண்டவரே எனக்குள்ள எந்த பண ஆசை இருந்தாலும் நான் இப்பயே தூக்கி போடுறேன். என்னுடைய படிய 2025 எனக்கு அளந்து தாங்க. அது போதும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லும் போது அடுத்த வருஷம் நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா மந்திரங்கள். அதாவது மந்திரம் அப்படின்னோடனே மந்திர தந்திரம்னே வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து மந்திரம் அப்படின்னோடனே ஐயோ நானும் யாருக்குமே மந்திரம் வைக்கிறது இல்லை அப்படிதான் ஃபர்ஸ்ட் லைனே அதான் சொல்லுவாங்க. நானும் யாருக்குமே மந்திரம் வச்சேன் எனக்குலாம் அப்படி என்னன்னே கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தந்திரம் வந்து என்னைக்கு வந்து ரொம்ப முத்தி போகுதோ அன்னைக்கு வந்து அது மந்திரத்துல போயிருது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம யோபுல கூட ஒரு வசனம் படிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தந்திரக்காரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இப்ப நீங்க யாருக்கு நீங்க போய் அவன் அழியணும் இவன் அழியணும் மந்திரம் வைக்காட்டியும் பரவாயில்ல. தந்திரமா ஒரு யோசனை உங்க மைண்ட்ல வந்துட்டாலே, இந்த தந்திரமா உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு ஆளு கீழே தள்ளுன்னு நினைச்சிட்டாலே, தந்திரமா உங்க குடும்பத்துல யார்ட்டையாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைச்சிட்டாலே அது வந்து ஒரு மந்திரத்துக்கு ஈக்குவல் தான். ஏன்னா மந்திரம் வந்து அதான் பண்ணுவாங்க. தந்திரமா பண்றதா மந்திரமும். அதனால இந்த ரெண்டுமே அதான். அப்ப தந்திரக்காரரின் கைகள். அப்ப தந்திரமா பண்றவங்க என்னைக்குமே தனியா பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. தந்திரமா பண்றவங்க தனியா பண்ண மாட்டாங்க. தந்திரக்காரின் கைகள், அவங்களுடைய கைகள் அந்த காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர் வந்து உபாயங்களை அபத்தமாக்குறார். பொதுவா இந்த வசனத்தை நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இப்ப வந்து இந்த வருஷத்துல நமக்கும் நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளும் யாரையாவது தந்திரமா நம்ம விழத்தோம்னு நினைச்சோம்னா, இல்ல தந்திரமா அவங்க ஆசீர்வாதத்தை பறிக்க நினைச்சோம்னா, இல்ல தந்திரமா நம்ம நம்ம பேச்சை ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பேச்சுலயே அடுத்தவங்களை வந்து மயக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. உங்க தொழில் நீங்க வந்து ஆண்டவர் கண்டிப்பா வந்து பேச்சு ஞானம் இருக்கணும். ஆனா தந்திரமா நீங்க பேசி ஒரு பொருளை வாங்க வைக்கவோ இது பண்ணவோ சொல்லக்கூடாது. அப்படி பயங்கரமா ஒண்ணுமே இல்லாத பொருளை ஏமாத்தி அப்படி பயங்கரம் பாலிஷ் மாதிரி அப்படி பேசி அது பண்ணக்கூடாது. உள்ளது நீங்க இது பண்ணுங்க. தொழிலுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கதான் செய்யணும். ஞானம் இல்லாம எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஆனா தந்திரமா நீங்க விழ வைக்காதீங்க மக்கள். அததான் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்ல வர. அதனால அடுத்த வருஷம் ஏன்னா உங்களுடைய நம்ம வந்து நம்ம யாருக்கு வேணாலும் மறைச்சிடலாம் நம்ம செய்யறத. ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே நிர்வாணமாய் வெளியரங்கமா இருக்கிறது. நம்ம கணக்கு ஒப்பிக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணாலுமே இந்த ஒரு வசனத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டேனாலே நம்ம பேக் அடிச்சிடலாம். ஒரு சில நேரம் பயந்துட்டே இருப்பாங்க ஒரு சில பேர். அடுத்தவங்க என்னை ஏமாத்திருவாங்களா? நீங்க பயப்படவே தேவையில்ல. யார் என்ன விதைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அப்ப நம்மளும் என்ன விதைக்கிறோமோ அதான் நடக்கும். இன்னைக்கு நீங்க நினைச்சுக்கணும். நான் தந்திரமா ஒருத்தவங்களுக்கு செஞ்சேன்னா நிச்சயமா அந்த வலையில நானே விழுவேன். அடுத்தவங்க தந்திரமா செஞ்சாங்கன்னா நிச்சயமா அந்த வலையில அவங்களை விழ வைப்பார். அதான் அந்த வசனம் சொல்லுது. அவர்களுடைய உபாயங்களே அவர் அபத்தமாக்குறார். அப்ப இந்த வருஷப்பே நம்ம மனசை வந்து பக்குவப்படுத்தணும். நான் ஆண்டவரே எனக்குள்ள அப்படி ஒரு புத்தி இருந்துச்சுன்னா இதோட நான் விடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையா யாருமே மாட்டாங்க. ஒருவேளை உங்க இருதயத்துல அப்படி ஒரு தந்திரமான இது வந்து இருந்து அதை வெளிவரணும்னு கூட நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமா இல்லாட்டினா இது வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கலாம் நினைச்சாலும் ஆனா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க இதுல அஃபெக்ட் ஆயிருந்தீங்க இல்ல இதுலதான் உங்களால வந்து முன்னேற முடியல ஒரு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இல்ல ஆவியானவர் உங்கள்கிட்ட குத்தி காமிக்கிறாரு அப்படின்னா தயவு செய்து இந்த ஒரு சுபாவத்தை வந்து நம்ம கண்டிப்பா வெளியே வரணும். அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வருஷத்துலயே சரி செய்யும் போதுதான் அடுத்த வருஷம் சுத்தமா அந்த காரியத்துக்கு நம்ம என்ட்ரியே கொடுக்க மாட்டோம். இந்த வருஷத்துலயே அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணாதான் அடுத்த வருஷம் ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க முடியும். ஒரு கிறிஸ்டியன் ஒரு டிராமா கூட வரும். அதுல வந்து இந்த கான்செப்ட்ல தான் வந்து எடுத்துப்பாங்க. என்ன எடுத்திருப்பாங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு மனிதர் வந்து சர்ச்சில் இருப்பாரு. அவர் வந்து எல்லா வாலிப பிள்ளைகளுக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு.
அப்ப வந்து அவர் வந்து ஒரு வாலிப பொண்ணு வந்து வருவா. அவளோட ஃப்ரெண்டு வந்து இவருக்கு வந்து ரொம்ப அறிமுகம் இல்லாத நபர். ஆனா இவளுக்கு வந்து அந்த அவர வந்து தெரியும். அப்ப வந்து இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாரு. உன் ஃப்ரெண்டையும் ஒரு நாள் கூட்டு வா. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கும் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு. அந்த ஃப்ரெண்டும் சொல்லி விடுவா. நடுவுல இந்த பொண்ணு இருந்துட்டு என்ன பண்ணுவான்னா, தந்திரமா என்ன பண்ணுவான்னா, அந்த ஃப்ரெண்டுட்ட என்ன சொல்லிருவான்னா, இல்ல அவருக்கு இப்ப வந்து உன்னை ஹெல்ப் பண்ண மனசு இல்லன்னு சொல்லிருவா. இவருகிட்ட வந்து என்ன சொல்லுவான்னா, நான் சொன்னேன். ஆனா அவ அந்த வரல புள்ள வரலன்னு கேட்கவே சொல்லிட்டே இல்ல. இருப்பா அப்படி சொல்லுவா. இப்ப வந்து இதுதான் தந்திரம். இது ம். வந்து அப்படியே பார்க்க வந்து பெரிய லெவல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா, ம். ஒரு நாள் அது வந்து அபத்தமாகும். அப்ப ம். ஒரு நாள் கரெக்ட்டா மாட்டிக்குவா. அப்ப அவருக்கு ஒரு நாள் கோவம் வந்துரும் அந்த பணக்காரர். அது எப்படி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன். ஒரு ம். சின்ன வாலிப பொண்ணு என்னைய வந்து பார்க்க மாட்டாளா? நான் இப்பயே ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்பான். அந்த பொண்ணு ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அது இதுன்னு சொல்லுவா. அப்புறம் அவரே யார்ட்டயோ ஃபோன் நம்பர் வாங்கி அந்த இன்னொரு பொண்ண கான்டாக்ட் பண்ணக்கு அப்புறம் தான் தெரியும். உண்ம. இந்த பொண்ணு ம். வந்து தந்திரமா. தந்திரமா எப்படிலாம் செயல்பட்டுருக்கான்னு. இது வந்து எல்லா ஆஃபீஸ்லயும் நம்ம பார்க்கலாம். எல்லா சர்ச்லயும் நம்ம பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளேயும் நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த தந்திரமான செயல்கள் நம்ம பார்க்காத இடமே கிடையாது. ஆனா இது வந்து எப்படின்னா வெளிய தெரியாது. அதனால இந்த மாரி எண்ணங்கள் நம்ம யாருக்குள்ளயும் இருக்க வேண்டாம். அவங்கவங்க ஆண்டவர் வந்து எப்படி எப்படி ம். வச்சிருக்கணும். ஒரு சின்ன கனெக்ஷன் தானே இது. இப்ப ஓகே ம். இவங்கள இவங்களோட கனெக்ட் பண்ணி ம். விட்டோம்னா இவங்க வாழ்க்கை மாறிரும்பா. இதுதான் ஒரு சிம்பிள். ம். ஒரு ஐய்யயோ! நம்ம கனெக்ட் பண்ணி விட்டா அவங்க வாழ்க்கை நம்மளோட பிளெஸ்ஸிங்கா மாறிருமோ! அதுதான் தந்திரம். தயவு செஞ்சு அப்படி வந்து நம்ம இனிமே பண்ண வேண்டாம். அடுத்து பார்த்தோம் அப்புட்ன்னா வந்து, அடுத்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, இந்த விஷயத்திலேயே நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்புட்ன்னா, சரி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, பெருமை. அடுத்த வருஷம் அவன் ஆசீர்வாதத்த அப்படியே தடை பண்ணிரும். நல்லா ம். தெரிஞ்சு வச்சுக்கோ. பெருமை பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறார். எந்த ஒரு ஒரு விஷயத்துல இருந்தாலும். நான் அந்த பெருமை வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரத்தத்திலேயே இருந்து வருதுன்னா, ம். தயவு செய்து அதுல ஆண்டவர்ட்ட இருந்து ரொம்ப விடுதலை வாங்க. தாழ்த்தணும். நம்ம வேற வழியே இல்ல. ஏன்னா நம்ம ரத்தத்திலே பெருமை வருதுன்னு ம். வைங்களேன். நம்ம ரொம்ப ரொம்ப ஜெனரேஷன் தாழ்த்தணும். ஜெனரேஷன் அது வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்பவே அத கண்டுபிடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்க எடுத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்கே அந்த ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா, ம். இதெல்லாம் ரத்தத்திலேயே வர்றதுதான். ஆமா. அப்படிங்கும்போது, இல்ல உங்களுக்கு மட்டும் குடும்பத்துல எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க. ரொம்ப பெருமை. ஆனா நமக்கு மட்டும் இது உங்க பெர்சனல். ம். இது 2ல நீங்க கண்டுபிடிச்சு நீங்க நடந்தீங்கனாலே, இதே நீங்க கண்டுபிடிச்சிருங்க. ஆனா யாரு நம்ம அஃபெக்ட் ஆறது நம்ம தான். எப்படி மன்னிக்கல அப்படின்னா, நம்மள நம்மளே அஃபெக்ட் பண்ணிக்கிறோமோ, அதே ம். மாரி பெருமைன்றது நம்மள நம்மளே அஃபெக்ட் பண்ணிக்கிறது. மன்னிக்காதவே ஒரு வகையான பெருமை தான். ம். அதுவுமே ஆமா. ஒரு வகையான பெருமை தான். இப்போ இந்த இந்த பெருமைய பார்த்தோம்னா, ஆண்டவரே நமக்கு எதிர்த்து நிப்பாரு. ம். நம்ம நம்ம ஆண்டவரோட போராடுற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பெரிய ஒரு இது கிடையாது. ம். நெனச்சுக்கோங்க, பெருமைன்னு நம்ம பட்டுட்டோம் அப்டின்னா, அந்த இடத்துல ஆண்டவரே நமக்கு எதிரியா நிக்கிறார்ன்னு வச்சுக்கோங்க. பிசாசு தான் நம்ம எதிரி, 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 எதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஆண்டவரே உங்கள எதிர்த்து நிக்கிறார்ன்னு வைங்களேன், நம்ம எங்கேயுமே முடியாது. ம். அதனால நீங்க எப்பயுமே நெனச்சுக்கோங்க, ஒரு இடத்துல நம்ம பெருமைப்படுறோம், இல்லன்னா ஒரு இடத்துல நம்ம பெருமையா பேசுறோம், செயல்ல நம்ம பெருமையா இருந்துக்கிறோம். நடையில ஒரு சில நம்ம நடையே பெருமையா இருக்கும். ம். ஒரு சில சர்ச்சுக்கே நம்ம வந்திருப்போம். ஆனா சர்ச்சுல பார்த்தோம்னா, நம்மளுடைய நட பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பெருமையா இருக்கும். இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி இதெல்லாமே அந்த பெருமையிலேருந்து நம்ம விலகும்போது தான், நமக்கு வந்து ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும். ஒரு சில நம்ம நினைப்போம், நம்ம பெருமைன்றது ஏதோ பெரிய ஹை சொசைட்டில ம். இருக்கவங்களுக்கு, நல்ல அரசியல்வாதிகளுக்கு, நல்லா பணம் வச்சிருக்கவங்க, நல்லா அழகா இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு தான் ம். பெருமை இருக்குன்னு. அப்படி கிடையவே நல்லா பெரிய ஆட்கள் அதான் அந்த பெருமைன்றது எல்லா எல்லா மனிதருக்கும். மனிதர்களுக்கும் வருது. எல்லா வயதினருக்கும் வருது. ஆண்களுக்கும் வருது, பெண்களுக்கு வந்து சிறு பிள்ளைகளுக்கும் வருது. ஏன் முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் க்ளூ தரேனே, ம். எனக்குள்ள பெருமை இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுவே பெருமை அதான் தான். பெரிய பெருமை. அதனால தயவு செஞ்சு ஏன்னா இது ஒரு மாயை. எனக்குள்ள பெருமைலாம் கிடையாது. அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய பெருமை. அதனால தயவு செஞ்சு அப்படி ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா, ஆண்டவரே நான் என்னைய தாழ்த்துறேன். ம். நானும் என்ட்டயும் குறைகள் இருக்கு. என்ட்டயும் ஏன்னா வசனம் சொல்லுது நம்மட்ட வந்து பாவம் இல்லை என்போமானால், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். அதான் அந்த பரிசேயன் பண்ணாங்க. என்ட்டலாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட். நான் பரிசேயனுடைய கான்செப்டே இதான். என்ட்ட ஒரு குறையுமே ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்ட். தயவு செஞ்சு அதுல இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து அநேகர் மாட்டி தவிக்கிறது வந்து இந்த பெருமையில தான். ஏன்னா அவங்களுக்கே தெரியல பெருமைக்குள்ள இருக்காங்கன்றது. இந்த சத்தியத்தை நாங்க உணரவே எங்களுக்கு பல ஆண்டுகள் ம். ஆச்சு. அதனால தயவு செஞ்சு எனக்குள்ள பெருமை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்க வாயில இருந்து வருதுன்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ளே ஒரு எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு பெருமை ஒளிஞ்சிருக்குன்னு. அதனால தாழ்த்தி ஆண்டவரே எனக்குள்ளே இருந்தா நான் இப்பயே விடுறேன் ஆண்டவரே. இந்த வருஷத்துல நான் விடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அடுத்த கடைசி வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துல அடுத்த வருஷம் ஆசீர்வாதத்துக்காக நம்ம சரி செய்ய வேண்டியது என்னன்னா பொறுமையா இருக்கும். ம். ஓயாம முறுமுறுத்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது.
அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் எப்பயுமே என்னுடைய லைஃப்ல வந்து அதிகமா நான் வந்து இது பண்றது, நான் எப்பயுமே நான் எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயமே இதுதான். ஆண்டவர் செய்யற சின்ன சின்ன நன்மை கூட நம்ம வந்து ரொம்ப நன்றியா இருக்கணும். நம்ம ஆத்துமாட்டையும் நம்ம அடிக்கடி அதான் சொல்றேன். நம்ம எத்தனை பேர் அதை கான்சியஸோட சொல்றோம்னு தெரியல. எல்லா ஜெபம் முடிஞ்சோடனே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது அவருடைய வந்து ஒரு பரிசுத்த அது வந்து எப்படி சொல்றது? மாதிரி மாறிடும் ஆமா. சொல்லி. அது நிறைய பேர் வந்து கான்சியஸாவே சொல்லல, கட கட கடன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. நல்லா நீங்க அதை உணர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு நம்ம சொல்றது கிடையாது, அது நம்ம நமக்கு ஆத்துமாக்கே சொல்லிக்கிறது. சொல்றதுதான். நிறைய பேர் இது வந்து ஆண்டவருக்கு நம்ம ஏதோ தேங்க்ஸ், இது பிரேயர் முடிஞ்சோடனே ஒரு நன்றி பாடல் அப்படியே பாடுற மாதிரி கிடையாது. இது நமக்கு ரிமைண்ட் பண்ற ஒரு ஒரு இதுதான். நிறைய பேர் சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த உபகாரன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தமே தெரியாம சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பிள்ளைங்களும் வருஷம் வருஷம் சொல்லுவாங்க, அப்படியே டெய்லி சொல்லுவாங்க. ஆனா அர்த்தமே தெரியாது. அப்படி இப்ப பெரிய ஆட்களா வந்திருப்பாங்க, இப்ப வரைக்கும் தெரியாது உபகாரம். அப்ப நீங்க சொல்லி கொடுக்கணும். உபகாரங்கள், கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையும் மறவாத. நீ ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட காலையில எழுந்துச்சு நன்றி சொல்லு, மதியானம் நன்றி சொல்லு, சாயந்தரம் நன்றி சொல்லு, நைட்டு நன்றி சொல்லு. இந்த 2024 சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே. ஏன்னா நன்றி பெருக 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 குறைவு சொல்றத நம்ம அப்படியே, இதெல்லாம் உண்மையாமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு இது. ஏன் நீங்க குறைவு வந்து நீங்க நான் குறை சொல்றதை நிப்பாட்டணும் ஆண்டவரே அப்படி இப்படின்னு நீங்க ஒருவேளை அதுல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்காக சொல்றேன். குறை சொல்றதை நான் இனிமே நிப்பாட்டணும் ஆண்டவரே, நீ நிப்பாட்டாதீங்க. நீங்க என்னைக்கு உங்க நன்றியை பெருக்குறீங்களோ, என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் செய்யற கூட அவருக்கு நன்றி சொல்றீங்களோ, உங்களுடைய குறைவு அந்த எண்ணமே வந்து போயிடும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம குறைவை பார்த்துட்டே இருந்தோம்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கோடி கணக்குல கொடுத்தாலுமே நமக்கு வந்து அது ஒரு மைண்ட் செட். அதை நீங்க மாத்தியே ஆகும். ஏன் இதையும் தந்திருக்கலாம்ல உங்களுக்கு. அங்க 1000 ஆசீர்வாதத்துல 999 இருக்கும். ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா 999 கிடைச்சதுக்குமே ஒரு சில பேருக்கு சந்தோஷம் இருக்கு. ஆனா அந்த ஒத்த இதை மட்டும் நோண்டிட்டே இருப்பாங்க. இததான் சொல்ல வரேன். இந்த 999 நீங்க நன்றி சொல்லிட்டாலே அந்த ஒத்த இது கூட செய்யறதுக்கு அவர் வல்லவர். என்ன இந்த வருஷத்துல நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கும். இந்த மாசம் நடக்கலாம், அடுத்த மாசம் நடக்கும். இதுதான் அந்த லாஜிக். இப்ப உங்கள்கிட்ட ஒரு சிம்பிள் இது, என்கிட்ட நான் அந்த மாதிரிலாம் குறை சொல்லாத ஆளு அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இப்ப நான் ஒரு உதாரணமா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் வைங்களேன், கர்த்தர் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல என்ன நன்மை செய்தார் அப்படின்னா நீங்க கடகடன்னு சொல்ல தெரியணும். உங்களுக்கு எனக்கு இது செஞ்சார், அது செஞ்சார், இது செஞ்சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஏன்னா அப்படின்னாதான் நீங்க கான்சியஸா அந்த நன்றி உணர்வோட இருக்கீங்க. அதாவது சின்ன சின்ன நுணுக்கமான காரியங்கள் கூட அட்லீஸ்ட் நீங்க வெளியே போய் ஓப்பனா மைக்க பிடிச்சு எல்லாத்தையும், ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம ஆராதனையில வந்து சாட்சி சொல்லவே முடியாது. ஒரு சில காரியங்கள் ரொம்ப டீப்பா இருக்கும். நமக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும், அவர் நமக்கு பண்ணது டீப்பா. ஆனா அவர் சமூகத்துல உட்காந்து அட்லீஸ்ட் சொல்லணும், ஆண்டவரே நீங்க இது செஞ்சிருக்கீங்க, இதை என்னால வெளியே போய் சொல்ல முடியல. ஆனா நிறைய காரியங்கள் நம்ம வெளியே சொல்லிதான் ஆகணும். அதுக்காக நான் வந்து சாட்சி எதிர்க்கிற ஆள் கிடையாது. நிறைய காரியங்கள் நம்ம வெளியே சொல்லிதான் ஆகணும். ஒரு சில ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அது சொல்ல முடியாது. அதை மட்டும் நம்ம ஆண்டவர் சமூகத்திலே அட்லீஸ்ட் நன்றி செலுத்தணும். நீங்க எந்த அளவுக்கு நன்றியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க உண்மையா நான் சொல்றேன், அவருடைய மனசையும் நீங்க குளிர்விக்கலாம். ஒரு லைஃப், அது ஒரு அந்த லைஃப்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்க குறைகள் வந்து பெருசா தெரியாது. ஒரு இடத்துக்கு நம்ம வெளியே போயிட்டு திருப்பி வீட்டுக்கு பத்திரமா வரணும். அது நான் அடிக்கடி சொல்லுவேன், ப்ரொடெக்ஷன் தான் ஆண்டவர். நீங்க எப்படி வேணா நினைக்கலாம், நம்ம அது தரலாம் இது தரலாம், ஒரு ப்ரொடெக்ஷன் தான் ஆண்டவர் தர பெரிய பெரிய பிளெஸிங்ஸ். ஏன்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாத எதிரிகளோட நம்ம போராடுறோம், ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார், அதுவே பெரிய பிளெஸிங். நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து அந்த பாதுகாப்பு இல்லை அவங்களுடைய லைஃப்ல. ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாத்தா, நம்ம பிள்ளைகளை வீட்டை பாதுகாத்தா, வாகனங்களை பாதுகாத்தா. ஒரு சில சின்ன சின்ன டேமேஜ் வந்திருக்கும், அதான் நினைச்சுக்கோங்களேன், உயிர் சேதம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்தா. நீங்க வந்து அந்த அப்போஸ்தலர்ல அந்த கப்பர் சேதத்துல எல்லாம் வருவாங்க, நாங்க வந்து பிழை போன்ற நம்பிக்கை அற்று போகுது, ஆனாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனாலும் எல்லாரும் தப்பி நாங்க கரை சேர்ந்தோம்னு வசனம் இருக்கும். இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு. அப்ப அதுவே ஒரு பெரிய பாதுகாப்பு. பிசாசு நம்மளை விழுங்கும்படியா பண்ணி எவ்வளவோ சூழ்ச்சி தந்திரங்கள் வந்தாலும் ஆசீர்வாதம். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம பெருசா நம்ம ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கோம், அந்த கோட்டை கிடைக்கல அப்படின்றக்காக நம்ம ஆசீர்வாதமே கிடைக்கலன்னு நம்ம சொல்லவே முடியாது. நிறைய நேரம் வந்து நீங்க மாசம் சொல்லப்போனா நாள் கணக்குல கூட நம்ம நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. ஒவ்வொரு நாள் கணக்குல, நேர கணக்குல உங்க பிள்ளைங்களுக்கே நீங்க நல்லா நீங்க தாராளமா சொல்லிக் கொடுங்க. சாப்பாடுல இருந்து, ஒரு உடையில இருந்து, ஒரு நாள் பிறக்கிறதுல இருந்து
ஒரு நாள் நம்ம முடிக்கிறதுல இருந்து அந்த பாதுகாப்பு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கி கொடுத்தா கூட பிள்ளைக்கு வந்து நன்றி சொல்லணும் கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை நம்ம பழக்கும் போது மட்டும்தான் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுமே ஒரு கிச்சன்ல ஒரு டப்பா வாங்கினாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, தப்பே கிடையாது. இன்னைக்கு வாங்க வச்சிருக்காரு, எத்தனையோ நாள் வாங்கணும்னு நினைச்சோம், இன்னைக்கு கண்டிப்பா. ஆண்டவர் வாங்க வச்சிருக்காரு. இன்னைக்கு நல்ல நான்வெஜ் சாப்பிட்டீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், தாராளமா, தப்பே கிடையாது. எத்தனையோ பேர் அது கூட இல்லாம இருக்காங்க, இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுருக்கோமே, தாராளமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அதனால இந்த ஒரு ஹாபிட் நம்ம வந்து பழகிட்டோம்னா, ஏன்னா ஆண்டவருமே அதை எதிர்பார்க்கிறார். நன்றி உணர்வு வந்து ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. குறை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது பண்ணா வந்து தெரியும், குறையும். அது ஆமா. குறை சொல்றது வந்து, ஏன்னா நிமிஷத்துல நம்ம நிக்கிறதே அவருடைய கிருபைப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து குறை சொல்லி சொல்லி உம் சொல்லி தான் ஆண்டவரை கோவப்படுத்தி கடைசியில அழிஞ்சே போனாங்க. அதனால இந்த விஷயத்துல எல்லாம் இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அவங்கள பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம ஒரு 5 காரியங்கள் நாம பார்த்தோம். இதுல நீங்க உட்கார்ந்து தியானிங்க. இந்த வருஷத்துல சொன்ன மாரி செலிப்ரேஷனோட ஒரு உம் ப்ரிப்பரேஷனையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 காரியங்களும் பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு இதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். உம் அடுத்து ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நிறைவான ஒரு சந்தோஷம், சமாதானம், அடுத்து ஒரு ஆசீர்வாதமும் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது தெரியாம உம் இந்த ஒரு 20 நாளுக்குள்ளேயே இதெல்லாம் நம்ம பண்ணிரணும். பண்ணும்போது தான் கண்டிப்பா. நமக்கு அடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.